அதாவது மதத்தின் பெயரை கேட்டு உங்கள் பெயரை சொல்லுங்க என்ற பெயரை கேட்டு கேட்டு ஒவ்வொருத்தராக சுட்டுக் கொண்டார்கள் இந்த கொடூர பயங்கரவாதிகள். ஆனால் அந்த கொடூர பயங்கரவாதத்திற்கு ஒரு முதல் அடியை அந்த காஷ்மீரி இஸ்லாமியன் ஒருத்தர் கொடுத்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அவரது பெயர் சையத் அதில் உசைன் ஷா. 28 வயதாகும், காஷ்மீர் முஸ்லீம். அவர் அந்த குதிரைகளை கோவேறு கழுதைகள் எல்லாம் எடுத்து செலுத்தக்கூடிய ஒரு வாகன ஓட்டுநர் போன்று இருந்திருக்கிறார். அந்த சையத் அதில் உசைன் ஷா தான் முன்னாடி அவர்கள் துப்பாக்கியால் சுட ஆரம்பித்தவுடன் முன்னாடி சென்று அந்த துப்பாக்கி குண்டுகளை வாங்கி முதலாக இறந்திருக்கிறார். அவர் மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக இஸ்லாமியர் இல்லாதவர்களை சுடக்கூடாது என்ற வகையிலே முன்னால் சென்று அந்த துப்பாக்கி குண்டுகளை வாங்கி அவரும் உயிரை எழுந்திருக்கிறார். அவர்தான் உண்மையான அந்த முதல் அடியை கொடுத்திருக்கிறார். அதன் பின்னும் அந்த கொடூர பயங்கரவாதிகள் அந்த கொடூரத்தனம் தாங்காமல் பலரை சுட்டுக் கொண்டு விட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார்கள். ஆனால் தற்போது காஷ்மீர் முழுவதும் அங்கு அந்த பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக காயமடைந்து கீழே விழுந்தவுடன் அவர்களை உடனுக்குடன் சுமந்து சென்றது, அதே போன்று தண்ணீர் பாட்டிலை வழங்கியது, தோளிலே சுமந்து சென்று அந்த பாதிக்கப்பட்ட என்றால் அங்கு வாகனங்கள் செல்ல முடியாது, ஹெலிகாப்டர்கள் மூலமாகவோ அல்லது குதிரைகள் மூலமாக தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அந்த பள்ளத்தாக்கிலே முதுகிலே சுமந்து கொண்டு ஓடி வந்த காட்சிகள் எல்லாம் நம் மனதை கனக்க வைக்கின்றன. பாவம், அந்த குண்டடிப்பட்டு காயம்பட்டவர்களை எல்லாம் சுமந்து வருகின்ற காட்சிகள் இவை அனைவருமே அந்த மதத்தின் பேரால், எந்த மதத்தின் பேரால் அவர்கள் சுட்டுக் கொள்ள ஆரம்பிக்கிறார்களோ அந்த மதத்தை சேர்ந்தவர்களால் இது போன்ற மிகப்பெரிய உதவிகளை செய்திருக்கிறார்கள். எனவே இதை பார்க்கும்போது மிக தெளிவாக நமக்கு தெரிவது மனித நேயம் வென்றிருக்கிறது. மதத்தை வென்றது மனித நேயம். மனித நேயத்திற்கு எந்த மொழியும் இல்லை, எந்த மதமும் இல்லை. அதுதான் உண்மையான மனிதர்கள். அவர்கள்தான் மனிதர்கள். இந்த காஷ்மீரிகள் தான் உண்மையான மனிதர்கள். அவர்கள்தான் இன்று உதவி செய்திருக்கிறார்கள், முதல் உதவியை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கொடூர பயங்கரவாதிகளுக்கு அந்த மதம் என்ற முகமூடியை போட்டுக்கொண்டு இது போன்ற மிக கேவலமான ஈன செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அவர்களுக்கு பதிலெடுப்பு இருக்கும் காஷ்மீரிகள் என்று பந்தனை அறிவித்து எங்களுக்கு வேண்டாம் இந்த தீவிரவாதம் என்ற வகையிலே மெழுகுவர்த்தியை ஏந்தி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்றனர். காஷ்மீரையே நாசமாக்கி விட்டீர்களே, படுபாவிகளா, கொலைகாரர்களா, பயங்கரவாதிகளே என அவர்களை எந்தெந்த வார்த்தைகள் சொல்லுமோ அந்த வார்த்தைகள் எல்லாம் கூறி அவர்களை அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள், கெடு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு திட்டி இருக்கிறார்கள் அவர்களை. ஒட்டுமொத்த காஷ்மீரும் இன்று பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒன்றிணைந்து குரல் கொடுக்கிறது. இது அண்மை கால வரலாற்றில் நாம் பார்க்க முடியாத அளவுக்கு காஷ்மீர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இங்கு மதங்கள் இல்லை, நாங்கள் அனைவரும் காஷ்மீரிகள், இந்தியர்கள் என்ற வகையிலே தற்போது மெழுகுவர்த்தியை ஏந்தி அந்த அஞ்சலி செலுத்துகின்ற நேரடி காட்சிகளை தான் பார்க்கிறோம். உண்மையிலேயே இது அங்கு மனிதநேயம் வென்றிருக்கிறது. இது ஒரு மிக கொடூர நிகழ்வு. 26 பேர்களை உயிர்களை இழந்திருக்கிறோம். ஆனால் இந்த கொடூர நிகழ்வுக்கு அடிப்படையாக மதங்கள் இருந்தது என்று ஒரு பக்கம் கூறினாலும் அந்த மதங்கள் அல்ல, மனிதநேயம்தான் வெல்லும் என்பதை மீண்டும் ஒருவரை நிரூபித்திருக்கிறது இந்த சம்பவங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கொடூர நிகழ்வுக்கு மத்தியிலே மனிதநேயம் வென்றது என்பதும் உண்மையிலேயே ஆறுதல் தரக்கூடியதாக மனிதம் இன்னும் இருந்திருக்கிறது, தலை தோங்கும் என்ற நம்பிக்கையை துளிவிட வைத்திருக்கு என்றுதான் கூற வேண்டும். காஷ்மீரிகள் ஒன்றிணைந்து பயங்கரவாதிகளை விரட்ட வேண்டும். பயங்கரவாதிகளை ஒழிந்து போருங்கள், எங்களுக்கு தீவிரவாதம் வேண்டாம், நாங்கள் வாழ விரும்புகிறோம் என அவர்கள் அனைவரும் தற்போது ஒன்றிணைந்து குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றனர். இது ஒரு மிக சிறந்த ஒரு நிகழ்வாக பார்க்க வேண்டும் பவித்ரா.